கம் டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம புவியியல் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், சூரிய குடும்பத்தில் உள்ள மொத்த கோள்களின் எண்ணிக்கை 8. நான் ஆன்சர்ஸ் நோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சமீபத்தில் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் அந்தஸ்திலிருந்து நீக்கப்பட்டது எது? ப்ளூட்டோ. தொலைநோக்கியில் மட்டுமே புலப்படும் கோள் புதன், வியாழன், யுரேனஸ், இவை அனைத்தும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பி தான் சரி, யுரேனஸ். எல்லா கோள்களும் சூரியனை எந்த பாதையில் சுற்றி வருகின்றன? நீள்வட்ட பாதை. குறுங்கோள்களின் பாதை செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையே உள்ளது. குறுங்கோள்களின் பாதை செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையே உள்ளது. இரவு வானில் திடீரென ஒளிக்கீற்றை ஏற்படுத்தி பூமியை நோக்கி வருவது போல் தோன்றுவது எரி நட்சத்திரம். டி தான் கரெக்டு. அடுத்து, சந்திரனின் மறுபக்கத்தை முதலாக புகைப்படம் எடுத்த செயற்கைக்கோள் லூனா 3. இதில் சந்திராயன் 1, ஆரியப்பட்டா இவைகளில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் சி தான், லூனா 3. பின்வருவனவற்றுள் எந்த கோள் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது? வெள்ளி. பால்வெளி அண்டத்தின் மற்றொரு பெயர் ஆகாய கங்கா. அடுத்து, லீஃப் வருடத்தில் எந்த மாதத்தில் ஒரு நாள் அதிகரிக்கின்றது? பிப்ரவரி. பூமியில் பருவகால மாற்றம் ஏற்பட காரணம் பூமியின் அச்சு சாய்வாக இருப்பதனால். பூமி தன்னைத்தானே சுற்றுவதனால், பூமி சூரியனை சுற்றி வருவதால், கால சுழற்சியினால், பூமியின் அச்சு சாய்வாக இருப்பதனால். ஆக்சுவலி ஆன்சர் டி தான் சரி. பூமியில் பருவகால மாற்றம் ஏற்பட காரணம் பூமியின் அச்சு சாய்வாக இருப்பதனால். எந்த மாதத்தில் இரவும் பகலும் சமமாக இருக்கிறது? மார்ச் 21 இரவும் பகலும் சமமாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், பூமியின் அச்சு எத்தனை டிகிரி கோணத்தில் சாய்ந்துள்ளது? 23.5 டிகிரி. லீஃப் ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் உள்ள நாட்கள் 29. தென் பெருங்கடல் என்றழைக்கப்படுவது அண்டார்டிக் பெருங்கடல். தென் பெருங்கடல் அப்படின்னா அண்டார்டிக் பெருங்கடல். ஒரு தீவு கண்டம் என்று அழைக்கப்படும் நாடு ஆஸ்திரேலியா. கொடுத்துருக்க 4 கிரீன்லாந்து, அண்டார்டிக், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா. கொடுத்துருக்க 4 தீவு கண்டம் ஆஸ்திரேலியா. தக்ஷின் கங்கோத்ரி ஆய்வுக்கூடம் எங்குள்ளது? அண்டார்டிக். பீதான். உலகிலேயே மிகவும் வலிமையான சூறாவளி காற்று எங்கு உருவாகிறது? அட்லாண்டிக் பெருங்கடல். இங்கே 4 கொடுத்துருக்காங்க. இந்திய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், சஹாரா பாலைவனம், அட்லாண்டிக் பெருங்கடல். வலிமையான சூறாவளி காற்று அப்படின்னா அட்லாண்டிக் பெருங்கடலில் தான் உருவாகுது. நெருப்பு வளையம், ஒரு நிமிஷம், நெருப்பு வளையம் எனப்படும் பகுதி உள்ள இடம் பசிபிக் பெருங்கடல். ஏதான் சரி. உலகிலேயே மிகவும் நீளமான நதி நைல் நதி. அமேசான் நதி, மிசிசிப்பி, யாங்ஸ்கியாங், நைல் நதி. ஆன்சர் பி தான் சரி. உலகிலேயே மிகவும் ஆழமான கடல் பகுதி மரியானா அகழி. பூமியின் வடிவம் எத்தகையது? ஜியாட் வடிவம். உலக உருண்டையில் கிழக்கு மேற்காக செல்லும் கற்பனை கோடுகளின் பெயர் அச்சக்கோடு. 0 டிகிரி தீர்க்கக்கோடு என்பது கிரீன்விச் கோடு. இங்கே கிழக்கு மேற்காக செல்லும் கற்பனை கோடுகளின் பெயர் அச்சக்கோடுகள். 0 டிகிரி தீர்க்கக்கோடு என்பது கிரீன்விச் கோடு. அடுத்து, நாடுகள், கண்டங்கள், தலைநகரங்கள் போன்றவற்றை உள்ளடக்கிய வரைபடத்தின் பெயர் அரசியல் வரைபடம், கருத்துசார் வரைபடம், இயற்கை அமைப்பு வரைபடம், புவியியல் வரைபடம், அரசியல் வரைபடம். ஆன்சர் டி தான் சரி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு எக்ஸாம்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ளை பண்ணுங்கள், நல்லா படிங்க. நம்மக்கிட்ட நிறைய நோட்ஸ் அவைலபிள் இருக்குது. நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய வீடியோஸ் அப்லோட் ஆகிருக்கு. நம்ம இதனோட கண்டினியூஷன்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.